திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி பகுதிகளில் தமிழ்நாடு அரசின் உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டம் மாவட்ட ஆட்சியர் பாஸ்கர பாண்டியன் தலைமையில் நடைபெற்றது. திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி பகுதியில் நடைபெற்ற உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டத்தில் வல்லம், கோதண்டபுரம், மழையூர் கிராமங்களின் பொறுப்பு அலுவலரான ஆவின் பொது மேலாளர் சுரேஷ் மழையூர் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது அரசு ஆரம்ப சுகாதார நிலைய மருத்துவர் காலை 9 மணி ஆகியும் பணிக்கு வராததால் புறநோயாளிகள் காத்திருக்கும் சூழ்நிலையில் அரசு மருத்துவர்கள் பொறுப்புணர்ந்து தனது பணியினை மேற்கொள்ள வேண்டும் என கூறினார். குன்னூர் ராணுவக் கல்லூரியில் அதிகாரிகளுடனான கலந்துரையாடல் நிகழ்ச்சி மற்றும் உதகை ராஜ்பவனில் நடைபெறும் பழங்குடியின மக்களை சந்திக்கும் நிகழ்ச்சிக்காக வரும் 27ஆம் தேதி ஜனாதிபதி திரௌபதி முர்மு தமிழகம் வருகிறார். நீலகிரி மாவட்டம் குன்னூர் வெலிங்டன் ராணுவக் கல்லூரியில் அதிகாரிகளுடன் கலந்துரையாடல் நிகழ்ச்சி மற்றும் திருவாரூர் மத்திய பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொள்ள 4 நாட்கள் சுற்றுப்பயணமாக ஜனாதிபதி திரௌபதி முர்மு 27ஆம் தேதி தமிழகம் வருகை புரியவுள்ளார். உதகையில் உள்ள ராஜ்பவனில் தங்கி ஓய்வெடுக்கும் அவர் வரும் 28ஆம் தேதி குன்னூர் வெலிங்டன் ராணுவக் கல்லூரியில் நடைபெறும் கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள உள்ளார். அதனைத் தொடர்ந்து 29ஆம் தேதி உதகை ராஜ்பவனின் பழங்குடியின மக்களை சந்திக்க உள்ளார். இந்நிலையில் ஜனாதிபதி திரௌபதி முர்மு வருகை தர உள்ளதை ஒட்டி வெடிகுண்டு நிபுணர்கள் ஹெலிகாப்டர் தளத்தில் தீவிர சோதனை மேற்கொண்டனர். மயிலாடுதுறையில் குழந்தைகள் பாதுகாப்பு நடைபயண விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சியர் கொடியசைத்து துவக்கி வைத்தார். மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் வளாகத்தில் மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலகு சார்பில் குழந்தைகள் பாதுகாப்பு விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இந்த நடைபயண விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி கொடியசைத்து தொடக்கி வைத்தார். இந்த பேரணியில் கிராமிய நாடக கலைஞர்கள் பச்சைக்காளி, பவளக்காளி, கருப்பண்ணசாமி வேடமணிந்தும் கிராமிய இசைக்கலைஞர்கள் பறை இசைத்தவாறும் பங்கேற்றனர். கிராமிய கலைகள் அழியாமல் பாதுகாக்கும் கிராமிய நாடக கலைஞர்கள் மற்றும் கிராமிய இசைக்கலைஞர்களுக்கு மாவட்ட ஆட்சியர் பாராட்டு தெரிவித்தார். வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவாக உள்ள நிலையில் கடலூர் மாவட்ட மீனவர்கள் யாரும் கடலுக்கு செல்ல வேண்டாம் என கடலூர் மாவட்ட மீன்வளத்துறை தெரிவித்துள்ளது. கடலூர் மாவட்டத்தில் 49 மீனவர் கிராமங்கள் உள்ளன. இந்த கிராமங்களில் உள்ள மீனவர்கள் கடலூர் துறைமுகம் வழியாகவும் பரங்கிப்பேட்டை, சாமியார்பேட்டை, சின்னூர் உள்ளிட்ட பல்வேறு மீனவ கிராம மீனவர்கள் அந்த பகுதியில் உள்ள முகத்வாரம் வழியாகவும் கடலுக்கு மீன்பிடிக்க செல்வார்கள். தற்போது வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக உள்ள நிலையில் கடலூர் மாவட்ட மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என மீன்வளத்துறை தெரிவித்துள்ளது. இதுகுறித்து கடலூர் மீன்வளத்துறை சார்பில் இன்று வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் மறு அறிவிப்பு வரும் வரை மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என கூறப்பட்டுள்ளது. கடையநல்லூர் நகைக்கடையில் நகை திருடும் காட்சி சிசிடிவி கேமராவில் பதிவானதை தொடர்ந்து திருட்டில் ஈடுபட்ட நபரை காவல்துறையினர் கைது செய்தனர். தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் பேட்டை நகைக்கடை பஜாரில் ஒரு நகைக்கடையில் பாவூர் சத்திரம் அருகே உள்ள கருமடையூர் தெற்கு தெருவை சேர்ந்த பாலமுருகன் என்பவர் நகை வாங்குவதற்காக வந்துள்ளார். அப்போது பழைய நகையை கொடுத்துவிட்டு புதிதாக நகை வாங்கியுள்ளார். அதன் பின்னர் கடையின் உரிமையாளர் கவனத்தை திசை திருப்பி கடையில் இருந்த 14 கிராம் எடையுள்ள செயின் ஒன்றையும் திருடிவிட்டு கடையை விட்டு வெளியே சென்றுள்ளார். கடையின் உரிமையாளர் இரவு கடையை அடைக்க முன்பு கடையில் உள்ள தங்கச்செயின் எண்ணிக்கை இருப்பை சரிபார்த்த பொழுது அதில் குறைவாக இருந்துள்ளது. இதனையடுத்து கடையில் பொருத்தப்பட்டுள்ள சிசிடிவி காட்சிகளை ஆராய்ந்துள்ளார். அதில் பாலமுருகன் செயினை திருடியது தெரிய வந்துள்ளது. பின்னர் கடையின் உரிமையாளர் முகமது அலி கடையநல்லூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இதையடுத்து பாலமுருகனை கைது செய்து அவரிடம் இருந்த தங்கச்செயினை பறிமுதல் செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். மனைவி பூஜையில் ஈடுபட்டிருந்தது பிடிக்காததால் பெட்ரோல் எடுத்து ஊற்றிய கணவர் தீக்காயம் ஏற்பட்டு 4 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருச்சி மாவட்டம் திருவெரும்பூர் அருகே உள்ள ஹெப்பி நகரை சேர்ந்த தம்பதி ராஜேந்திர பிரசாத், ஹேமா பிந்து இவர்கள் ஆந்திர மாநிலத்தை சேர்ந்தவர்கள் என்று கூறப்படுகிறது. தம்பதிக்கு 2 மகன்கள் மற்றும் 1 மகள் உள்ளனர். ஹேமா பிந்துவிற்கு பக்தி மார்க்கம் அதிகமாக இருந்து வந்ததாக கூறப்படும் நிலையில் நேற்று இரவு 11 மணி அளவில் ஹேமா பிந்து பூஜை அறையில் சாமி கும்பிட்டுக் கொண்டு இருந்ததாகவும் இதனால் ஆத்திரமடைந்த ராஜேந்திர பிரசாத் வீட்டில் வாகனத்திற்காக வைத்திருந்த பெட்ரோலை எடுத்து ஊற்றியுள்ளார்.
அப்பொழுது சாமி அறையில் எரிந்து கொண்டிருந்த தீப விளக்கில் பட்டு ஹேமா பிந்து மற்றும் அவரது கணவர் ராஜேந்திர பிரசாத் மீது தீ பரவியுள்ளது. அவர்களை காப்பாற்ற முயன்ற மகன்கள் குணசேகர், குருசாமி ஆகியோருக்கு சிறிய அளவில் தீக்காயமும், பெட்ரோலை வீசிய ராஜேந்திர பிரசாத்திற்கு பெரிய அளவில் தீக்காயமும் ஏற்பட்டுள்ளது. தீக்காயமடைந்த 4 பேரும் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் ஹேமா பிந்துவும் ராஜேந்திர பிரசாத்தும் ஆபத்தான நிலையில் உள்ளதாக தெரிகிறது. இச்சம்பவம் குறித்து நவல்பட்டு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.